பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து நம்முடைய எண்ணங்கள் அழகானால் நம்முடைய வாழ்க்கையும் அழகாகும். அதாவது நம்ம சொல்கிற சொற்களுக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறாங்க. அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குது. இதுக்கு வந்து உதாரணமாக ஒருத்தர் வந்து உடம்புக்கு முடியாமல் படுத்து கிடந்திருக்காரு. அப்போ அவரை பார்க்க ஒரு சமய குரு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த சமய குரு அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் அந்த உடம்பு முடியாதவர் பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவரை சுற்றியும் நண்பர்கள், அவரோட உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த சமயகுரு அங்கே போன சமயகுரு சொல்லியிருக்காரு, அப்பா எல்லாரும் சேர்ந்து அவருக்காக கடவுளை வேண்டுங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்லா அவருக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர் பண்ணால் அவரோட உடல்நிலை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனேவும் எல்லாரும் அதே மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து ஒரு நாஸ்திகன் இருந்திருக்கான். அந்த நாஸ்திகன் எந்திரிச்சு, என்ன நீங்கள் என்ன முட்டாளா? அது எப்படி உடம்பு முடியாமல் இவர் பெட்டில் படுத்து கிடக்காரு, இவரை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணாதானே, அவருக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதானே அவர் உடல்நிலை சரியாகும். அதை விட்டுட்டு எல்லாம் சேர்ந்து சாமியை கும்பிடுங்க, ப்ரேயர் பண்ணுங்க, மந்திரம் ஓதுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி அவரோட உடல்நிலை சரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நாஸ்திகன் அப்படி கேட்டிருக்காரு. உடனே இந்த சமய குருவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து, நீ ஒரு முட்டாள், மூடன், மூர்க்கன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனேவும் அந்த நாஸ்திகனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து வேகமாகவும் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு எந்திரிச்சு அந்த சமய குருவை அடிக்க போயிட்டார். அப்போ அந்த சமய குரு அடிக்க போயிருக்காரு. சுற்றி உள்ளவங்கெல்லாம் அடிக்காமல் அவரை தடுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த சமய குரு சொல்லியிருக்காரு, என் தம்பி உனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டிருக்காரு. பிறகு நீ முட்டாள், மூடன், மூர்கன் என்ன சொன்னால் எனக்கு கோபம் வராதா அப்படின்ட்டுருக்கான். அதுக்கு அந்த சமய குரு சொல்லியிருக்காராம், இந்த முட்டாள், மூடன், மூர்க்கன் அப்படிங்கிறது சொற்கள் தானே தம்பி. அந்த சொற்கள் வந்து ஏன் உன்னைய பாதிக்குது? நீ தானே சொன்ன இவருக்கு ப்ரேயர், இந்த பெட்டில் படுத்து கட்டுறவருக்கு நீங்கள் சொல்ல சொற்களால், நீங்கள் சொல்ல மந்திரத்தால், நீங்கள் சொல்கிற ப்ரேயரால் எந்த வித முன்னேற்றமும் வராது அப்படின்னு நீ சொன்னையா இல்லையா? சொற்கள் வந்து பாதிக்காது அப்படின்னு சொன்னையா இல்லையா? ஆனால் இப்போ நான் சொன்ன சொற்கள், நான் சொன்ன முட்டாள், மூடன், மூர்க்கன் என்று நான் சொன்ன இந்த சொற்கள் உன்னை ஏன் இவ்வளவு தூரம் பாதிக்குது? நீ ஏன் என்னை அடிக்க வர்ற? அப்போ புரிஞ்சதா? சொற்களுக்கு சக்தி இருக்குது. நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு சக்தி இருக்குது. நான் சொன்ன சொற்கள் உனக்கு எவ்வாறு கோபத்தை உண்டு பண்ணியதோ அதை போலத்தான் நாம் பண்ணும் மந்திரங்கள், பிரேயர்கள், அதிலிருந்து அதனால் வரக்கூடிய அந்த சொற்கள் இந்த நோயாளியை பாதுகாக்கும், அவருடைய உடல்நலத்தை தூக்கி நிறுத்தும். இதை தயவு செய்து புரிந்துகொள் என்று அந்த நாத்திகனுக்கு இந்த சமய குரு வந்து அறிவுரை சொன்னாராம். அது மாதிரி அதாவது நம்ம பேசுகிற இனிய சொற்களுக்கும் நாம் பண்ணுகின்ற பிரேயர்களுக்கு எல்லாமே சக்தி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்களுக்கே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய எண்ணங்கள் அழகானால், நாம் நல்லவற்றையே நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையும் அழகாகும். அதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லதே நினை, உனக்கு நல்லது நடக்கும். பாசிட்டிவ் திங்கிங். இப்போ ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். இன்னைக்கு கூட பிரதோஷம் இன்னைக்கு. அப்போ நான் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு மேடம் பேசுகிறத கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதோஷம் அன்னைக்கு நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை இல்லை 369 தடவை 369
369 அப்படிங்கிற நம்பர் வந்து ஒரு மேஜிக் நம்பர். அற்புதங்கள் மிராக்கிள் நடக்குமா அந்த 369 டைம்ஸ் நம்ம எழுதுகிறப்ப அப்படின்னு அந்த மேடம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை 1008 முறை இந்த மந்திரத்தை எழுதுங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை எழுதிட்டு உங்கள் கோரிக்கை என்னவா கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கோரிக்கை வேணாலும் இருக்கலாம். உதாரணமாக இப்போ ஒரு எம்பிபிஎஸ் படிக்க போகணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணோ பையனோ அவன் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அப்போ அவன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன். இன்னும் அவன் பரீட்சையே எழுத போகலை, ஆனால் அவன் எழுத போகிறது வந்து எப்படி எழுதணும் அவனோட கோரிக்கைன்னா, நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அப்போ அவன் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அவன் எழுத அந்த பாசிட்டிவ்னஸ், அந்த நேர்மறை எண்ணங்கள் அவனுடைய ஆழ் மனசில் புகுந்து நம்ம எப்படி பாஸ் ஆகிடுவோம், நீட்டில் நம்ம பாஸ் ஆகிடுவோம், நீட்டில் நல்லா நம்ம ரேங்க் வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவனோட மனசில் ஊட்டுது. அதான் நல்லதே நினை நல்லதே நடக்கும். நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நமக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் சரியாகவே படிக்க முடியலனால நான் இந்த எக்ஸாமில் எங்கே எனக்கு ரேங்க் வரப்போகுது, எனக்கு எங்கே சீட் கிடைக்க போகுது அப்படின்னு நெகட்டிவாகவே திங்க் பண்ணக்கூடாது. இது ஒரு மாணவனுக்கானது. அதே தான் எல்லாருக்கும். எல்லா பெரியவங்கள் முதல் கல்யாணம் நடக்கிறதுனா எனக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், எனக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னே எழுத சொல்கிறாங்க. ஒரு திருமண வயசில் ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுக்கு இந்த மந்திரத்தை எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, முருகரை எழுதுனா 369 தடவை ஓம் முருகான்னு எழுதுங்க. இல்லை விஷ்ணுவை எழுதுனா விஷ்ணு இது பெருமாள் எழுதலாம். ஸ்ரீராமஜெயம் எழுதலாம், 369 தடவை ஸ்ரீராமஜெயம்னு எழுதலாம். ஓம் முருகா எழுதலாம், ஓம் சக்தி எழுதலாம், இந்த மாதிரி ஓம் ஸ்ரீ சாய்பாபா எழுதலாம், இந்த மாதிரி தெய்வங்களையும் எழுதலாம். நமக்கு பிடித்த நம்ம சித்தர்கள் நேர்மையும் எழுதலாம். இந்த மாதிரி எழுதிட்டு கோரிக்கை வைக்கிறப்ப, இப்போ ஒரு பொண்ணு கல்யாணத்துக்காக இருக்குன்னா எனக்கு திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. அப்போ தட் இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அவங்க உள்ளத்துக்குள்ளே போய் நம்ம ஆள் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட கலக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தோட கலந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நமக்கு நடத்தி கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம் வந்து. அதனால் இப்படி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் அனைவரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.